யாருக்கு இப்போ சாணி தள்ளுது யாருக்கு நாக்கு தள்ளுதுன்னு பார்ப்போம். போலாம் போலாம் போலாம். நாரதர் நீரா ஏமா போலாம் ஐயா. போகும்போது இந்த நாரதர் வேலை பார்த்துட்டு போகக்கூடாது. சந்தேகப்படாது எப்போதுமே. போலாம் போலாம் கிளம்பலாம். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தம் இருக்கு. C D F G H I I யாருக்கிட்ட எம்மிடத்தில் நமக்கு என்ன வேலை? அந்த வேலை எதுக்கு என்ன கொடுக்குறீங்க? ஆளு கூட்டிட்டு வந்திருக்கு. எமது இடத்திலே உமக்கு என்ன வேலை என்று கேட்டீங்க. யாருக்கு எந்த சொந்தம்? இந்த இடம் எங்களுக்கு சொந்தம். நான் சொல்றேன். இடம் எமக்கு சொந்தம். எமக்கு சொந்தம். எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளது என்பதை எடுத்து காட்ட வேண்டும். எனக்கு இந்த இடம் சொல்லணும் இல்லையா? இடம் எனக்கு சொந்தம்னு எனக்கு ஆதாரங்கள் நிறைய உண்டு. நான் என்ன பேசுறேனோ அதை திருப்பி பேசுறதுக்கு உங்களை கூட்டி வரல. இங்க பாரு, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் இன்னொன்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது என்று கூறினேன். நான் என்கிட்ட அத்தாச்சி இருக்கு, மாத்தி பேசுவோம். அப்படியா? ஆதாரம் அத்தாச்சி வச்சிருக்கோம். அத்தாச்சி பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் வச்சிருக்கோம்ல. உங்க அண்ணன் என்ன பண்ணாரு? அவர் வச்சிருக்காரு. எதை? அத்தாச்சி. உங்க அண்ணனுக்கு முதல்ல பெரிய அண்ணன் எதை? அத்தாச்சி வச்சிருந்தாரு. பலேடா, நல்ல குடும்பம். அந்த அண்ணனுக்கு முதல்ல எங்க அப்பா எதை? அத்தாச்சி வச்சிருந்தாரு. உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? தாத்தா. எதை? அத்தாச்சிய. மானம் கட்ட குடும்பமாடா. அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சியே எத்தனை வர்றா வச்சுக்கோங்க. அந்த அத்தாச்சியை சொல்லல, இடத்துக்குண்டான அத்தாச்சி. அதுக்கு பேர் அத்தாச்சி இட்டு. நீங்க தானே மாத்தி சொல்ல. அதுக்கு பேர் அத்தாச்சி இட்டு போடணும். ஆமா, இவர் பெரிய தமிழ் புலவர். ஆமா, கசட தபர வள்ளினம் சொல்லு. கசட கசட தபர வள்ளினம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஞஞன நம்மட வள்ளினம் சொல்லு. ஞஞன நம்மல எரல வளல இடையின வள்ளினம். வரல விட வேண்டியதானே. எரல வரல வரலன்ட்டு. இடம் எமக்கு சொந்தம் இருக்கு. விளக்கம் நான் கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். உண்மை. ஒன்று நீங்க பேசுங்க, இல்லைன்னா என்ன பேச விடுங்க. ஏதாவது ஒன்று நடக்கணும். நீங்க பேசுங்க, இல்லைன்னா என்ன பேச சொல்லணும். நான் என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்லலை, உண்மையும் தானே சொன்னேன். இது ஒரு வார்த்தை. நான் நல்லா சொல்ற புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க பேசுறாங்க, நீங்க பேசுங்க, இல்லைன்னா நான் பேசுறேன், நான் பேசிக்கிறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுனேன். அவ்வளவுதான். பேசக்கூடாதுங்க. நீங்க பேசுமா இரியா. நீங்க பேசக்கூடாது. அந்த வாய்ப்புட்டு சட்டை போடக்கூடாது. அப்ப நீ பேச, நான் அமைதியா இருக்கேன். நீங்க தானே சொன்னீங்க இடம் எனக்கு சொந்தம்னு. நானா சொன்னேன்? ஆரம்பிச்சுட்டது நீங்க தானே. ஐயா, நான் என்ன சொல்றேன்? நான் இப்ப புரியுதா இல்லையா? புரியுது. நீங்க பேசுங்க, நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன்னு. இல்ல நீங்க இல்ல, நான் பேசுறேன், அதுவும் நீங்க பொறுமையா இருங்க. அவ்வளவுதான். இல்ல, அதெல்லாம் உண்மைதான். இடம் நீங்க இடத்துக்கு சொந்தம் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேன். வாதி பிரதிவாதி ஒருத்தர் சொல்றத காதால கேட்கணும். கேட்டாதான் மற்றவங்க என்ன பேசுறேன்னு தெரியும். இடத்துக்கு பேர் வேலிமலை சாறு. முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலை சாறு. பேச சொல்லடா. இல்லங்க, பேச சொல்லடா. பேசலங்க, பேச சொல்லடா. முனிவர்கள் வந்து ஒரு ஆணி புடுங்க வேணாம். எதுக்கு சண்டை வர சொல்லி கட்டி ஊர்ல சொல்லி இவ்வளவு இருக்கேனே. ஹரிச்சந்திர வச்சிருந்தது. நான் என்ன பேசுறேனோ பொறுமையா கவனி. அதுக்கப்புறம் நான் நீங்க பேசுங்க, நான் பொறுமையா கவனிச்சிருக்கேன். இடத்து பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேலி இடத்துல வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் வந்துச்சு. வால்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். அதனாலதான் திருவான்மியூர் அப்படின்னு ஒரு பேர் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. எழுதிருக்கு. ஒன்னே சொல்லல. என்ன ஒரு பேச்சு நல்லா இருக்கு. ஓன்னு ஆச்சரியப்பட. அப்படியா? பூரா நம்ம பக்கம் இருக்கு. என்ன அவர் கம்பளனா பயப்படல சொல்றாரு கேட்டிட்டீங்க. அவர் சொன்னதுக்கு நான் என்னங்க பண்ணேன்? சொல்றாங்க. அந்த அண்ணன் சொன்னதுக்கு நான் என்ன பண்ணேன்? அவர் சொன்னதுக்கு என்ன சொல்றேன்? அண்ணன் அந்த கம்பளை அடப்பட எடுத்து வந்தனே. போதுமா வாங்க. ஓ நோக்கத்துக்கு பேச விட்டு நீ பாத்து. நீ சண்டை எடுத்து விடுவ போல இருக்கேனே. அடிக்கிறதுக்கு ஆள் குடியாதியா? இல்ல அவர் உள்ளூர்காரரு. நாகம் உமிழ்ந்த விஷத்தை
மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினார் சிவபெருமான். மதுரைன்னு பேர் இருக்கு, ஓரம் சொல்லில. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கம் சொல்லியா? வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். மழை பொழிந்தது. வேதசர்மா என்று சொல்லக்கூடியவர் நெல்லை காயப்பட்டார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வெளியிட்டார். திருநெல்வேலின்னு பிறகு ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டு போ. வாங்கி நான் சீட்டு காசு கட்ட. சிவனும் சக்தியும் தனித்தனியாக இருந்தார்கள். பிரிங்கி முனிவன் இடையிலே கோடு போட்டு வளவங்கிறார். திருச்செங்கோடுன்னு பேர் இருக்கு, ஓரம் சொல்லல. சரியான ஆம்பளை. வந்துச்சுன்னா முக்க வேண்டியதானே, இதெல்லாம் வம்பா இருக்கு. ஐயோ. இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். வண்டாக உருமாறி இடையிலே குளிந்தார். திருவண்டருக்கு இடத்துக்குண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு. பிரிங்கி முனிவனுக்கு சிவபெருமான் சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி அமர்ந்தமலை பரங்கிமலருக்கு. சரியான ஆம்பளை. இடத்துக்குண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிடுற. நாளைக்கு புத்தூர் போகும்போது இருக்கு. நீ என்ன சொன்னாலும் வைக்கிறான். எறும்புக்கு முக்தி கொடுத்தனால் திருவரும்பூர் என்ற பெயர் இருக்கிறது. வாரம் சொல்லிய என்ன நல்லா இருப்ப, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு உட்காருங்க. நீ பேசுறதுக்கு அவர் என்ன போட்டுக்கிட்டு நொட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்தனால் அவர் முக்காடு என்ன முக்காடை எடுத்து உட்காருங்க. நீ வேற ஏனங்க குடும்ப கட்டுப்பாடா நடந்துட்டு இருக்க. ஐயா முக்காடை எடுத்து தோழனே. அப்ப அப்பா நீ முக்காடு ஓட்டுறதுக்கெல்லாம் நான் அடி வாங்க வேண்டியதா இருக்கே. ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்தா திருவாடானை அப்படின்னு இருக்கு. வாரம் சொல்லல. சரியா நாமள இடத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லுவேன். இப்ப பேசியா அத்தாடி வண்டி விடாது போல இருக்கே. நான் என்ன செய்வேன்? என்ன நினைக்கிறேன் அந்த இடம் என்ன வாட்ச் சரியில்லை. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், ஒரு விளக்கம் கூட பேசாம எனக்கு நான் செக்கு மாடு. என்ன பேச விட்டேன்? எங்க என்ன பேச விட்ட? ஒத்த வார்த்தை பேச விட்டாயா? ஆறு சொன்னாலும் அடிக்கிற, ஊன்னு சொன்னாலும் அடிக்கிற. என்ன ஊம்புங்கயா? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. இதோட 442 அடி அடிச்சிட்டேயா? ஏயா ஒத்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க? கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டாயா? என்னது 250 மிச்சம் இருக்கா? போதும்பா போதும். இடம் எனக்கு சொந்தம்னு நான் சொல்றேன், இடம் உங்களுக்கு சொந்தம்ங்கிறியா? யாருக்கு எந்த இடம் சொந்தம்? எங்க அப்பன் சொல்லி விட்டுருக்கேன் எனக்கு சொந்தம்னு. நானும் போனா போது பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து பார்த்தோம்னா உங்க சவரியத்துக்கு பேசுறீங்க, உங்க சவரியத்துக்கு அடிக்கிறீங்க. எங்க அப்பா அத்தா ஊருக்கு நான் நேர்ந்தா விட்டுருக்காங்க, அடி வாங்கி சாப்பிடு பேசன்னு பாட்டியா. என்னமோ உனக்கு தான் பேச தெரியும், எங்களுக்கு என்னமோ பேச தெரியாத மாதிரி எங்களை என்ன வாய மூடிட்டு இருக்கவா சொன்னாங்க ஊருக்காரவங்க. பேசுறாரு வாய்க்கிலேயே பேசுறாரு. ஒத்த பேச்சு பேசக்கூடாது. மூக்கை கடிச்சு கூடதுக்குள்ள எரிஞ்சா விடுவேன். பாரி அடிச்சு கை வந்து போச்சு. பவுடர் போட்டுருந்தா கூட இப்படி வந்திருக்காது. முழிக்கிற முழிய பாரு, கண்ணை ரெண்டும் நோண்டி கூடதுக்குள்ள எரிஞ்சு விடுவேன். இதில் பெருசா பேசிக்கிறாங்க. பெருமாள் ராஜ் பெரிய ஆளு, விகடகவி, இலக்கிய சுடர்னு. என்ன நீங்க பெரிய ஆளு? நான் தெரியாம தான் கேட்குறேன், இல்லை பெரிய ஆளுன்னு கேட்குறேன். அதனால தான் மதுரையிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு நான் போதும், கம்புக்கெல்லாம் எனக்கு வேலை வேணாம், அறிவுக்கு வேலை. இன்னைக்கு பெருமாள் ராஜா சூர்யாவா, பாட்சாவா, ஆண்டனியா? இப்படியே கையை தட்டி என்னை ஊசி பேத்தி விடுங்க. இங்கே செருப்படி வாங்கிட்டு போகிறேன். இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருவோம், மோதி பாப்பா. இன்னைக்கு உடப்பம்பட்டியா மதுரையான்னு மோதி பாப்பா. வாயா வாயா, அடிச்சடிக்கு பதில் சொல்கிறேன். கக்கற மேடையில் இன்னைக்கு பதில் சொல்கிறேன். பெரிய மனுஷன் பார்த்தோம்னா எம்பு கை அடிக்கிறாரு,
செம்புக்கடி அடிக்கிறது இதுக்கு தான் வந்தீங்களா? ஆயா ஏய் ஆயா முத நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். வாயா எனக்கு பிடிக்கும். ரத்தத்தை குடிக்க போல எனக்கு வேணும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். கட்டிங் மேல போக கூடாது. வாயா நான் போற சண்டை கத்தி சண்டை கம்பு சண்டை குத்து சண்டை குருவி சண்டை எல்லா சண்டையும் போட முடியாது. வாயா வாயா சண்டைக்கு போக முடியாது. ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன். கத்தி எடுத்து கட்டி ஏறிக்கிட்டு வர்ற நான் எவ்வளோ நேரம் நான் பொறுமையாக போகிறது பெட்டியில் கொண்டு தள்ளுற எங்கே போகக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காலத்துக்காக வச்சிருக்கேன். உனக்கு எனக்கு ஓட்ட பந்தயா எடுத்துட்டு போறாங்க. கொண்டு போய் நான் 3-10 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருக்கேன். ஓட்டு நொட்டு நொட்டு நடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. நானும் எவ்வளவு நேரம் தான் அடிக்காத மாதிரியே நடிக்கிறது. அதுல இருந்து என்ன அடிக்கவா குடிச்சு வந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குது பார்த்தோம்னா உங்களுக்கு தான் பேச தெரியும், எங்களுக்கு என்னமோ பேச தெரியாத மாதிரி ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ உங்க அப்பா உங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் புதுசா வந்த பப்புன்னு வச்சுக்கிறேன். நம்மகிட்ட வச்சுக்க கூடாது, புரியுதுல? கம்பு எடுக்க மாட்டேன், பிரச்சனை கழட்டாம விட மாட்டேன். பேசிக்கிறது கற்கரை நிக்கேஸ்வரர்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த அண்ணன் தாடி அண்ணன் தொலைபேசியில் என்ன பேசினார். தம்பி நம்ம ஊர் நாடகம் தம்பி கற்கரை மேடை ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, நல்லபடியாக சிறப்பாக வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அண்ணன் தொலைபேசி மூலியமாக பேசினார். சரி, அப்போவே நான் கேட்டேன் நடிகர்கள் யாருன்னு. இந்த மாதிரி தமிழேந்திரன் அவர்கள், மக நந்தினி, இப்போ நாரதர் ஒட்டம்பட்டி பெருமாள் ராஜன்னு சொன்னாங்க. அப்பவே நான் சொன்னேன், அவர் என்ன பேச மாட்டார், பயப்படுவாரு. அவர் பயப்படுவாருங்க, போட்டு நொட்டு நொட்டுன்னு அடிப்பாப்புல, அடிச்சு ஜமாளிச்சு கொண்டு போயிடுவார், பேச மாட்டார். அவர் சொன்ன சொல்ல மாட்டேங்கிறாப்புல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் விடுங்க, நம்ம குரலே 10 ஊருக்கு கேட்கும். அப்ப நான் சொன்னேன் அண்ணன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம மாமால சும்மா போடுங்க, நான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எதுவும் அவர் சொன்னாருங்கிறல்ல, அப்ப அவர் தான் சொன்னார், தம்பி மேடையில கோவப்பட்டுறாதீங்க தம்பி, மேடை ரொம்ப முக்கியமான மேடை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நம்ம புள்ளதையா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அவர் சொன்னார். அந்த சொன்னார் சூட கொடுத்து நான் சத்தியம் பண்றேன். சொன்னாரா இல்லையான்னு இந்த நிக்கிறாருங்கிறல்ல, ஆளை காமிக்கதானே சொல்றேன். நிக்கிறாங்க சரி, சொன்னாங்கடா, சொன்னார்ல, முதல்ல என் போன் நம்பரை சொல்லுங்க. சொன்னாரு, அவர் சொன்ன ஒத்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வைங்க, நடக்கிறதே வேற. என்ன நடக்கும் என்ன தெரியும் உங்களுக்கு? இல்ல டான்னு சொன்னா டீன்னு சொல்ல தெரியுமா? இல்ல அடிச்சு முதல் ராகம் போட்டாலும் தெரியுமா? போன போது அடிச்சு மன்னிச்சுட்டேன், நம்ம ஊருதான், கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், சும்மா தைரியமா இருங்க. விடுங்க பா, பயந்துட்டாப்புல விட்டா மூத்திரமே போடுவாரு. யார் நீங்க? நான் தானே, பேரு கிடையாதா? இப்பதானே பேசினேன், பேசினேன் பாயிருக்குல்ல. நீ சொன்ன ஒத்த வார்த்தைக்கு பொறுமையா நின்றுக்கிட்டு இருக்கேனே, நான் சத்தியத்தை கேன்சல் பண்ணிடுவேன். உங்க பேர் என்ன? நாரதர். அந்த வய இருக்கண்ணா பார்த்தீங்களா, கக்கிற மேடையில் சூர்யா பார்த்து பெருமாள் ராஜ் பயந்துட்டார், சரித்திரம் சொல்லலாம். தேங்க்யூ தலை, தேங்க்யூ. எல்லாம் அங்காளி வங்காளி, பயப்படக்கூடாது, நம்ம ஊருதே. டீ சாப்பிட்றீங்களா? என்ன சொல்லுவா? உங்கள் அப்பா பேர் என்ன? பிரம்மா.
என்னமோ பேசுனாக்க பெருமாள் ராஜு பாவம் நல்லா அப்படி பேசுவார் இப்படி பேசுவார்னு சொன்னாக்க பாவம் ஒத்த வாரத்துக்கு மேலே மறு வார்த்தை வரையிலையே மிரட்டணும், மிரட்டி வச்சாத்தே இல்லைன்னா மண்டையில் ஏறி மஜால அரைச்சி விடாப்புல. அப்பா பிரம்மா ஆமாம் இருள் அடித்த மாதிரி ஆயிட்டாரு. என்ன பண்ணுறாரு? படைக்கிறாரு. லோடு எவ்வளவு? என்ன அது படப்பு? நீங்களே என்ன படப்பு? வைக்க படப்பு. உலகத்தில் 84 ஜீவராசியம் படைக்கின்றார். எல்லாத்தையும் படிக்கிறது உங்க அப்பா? எங்க அப்பா 84 லட்சம் ஜீவராசின்னு சொல்றீங்கல்ல? ஆமா. என்னென்ன படைக்கிறாரு? 4 யோனி 70 தொட்டு 84 ஜீவராசிகள். அண்ணா ஏதாவது புரிஞ்சிச்சானே? நாடகம் போடுறது மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும், புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும். 4 யோனி 70 தொட்டு 70 அப்படின்னா என்ன புரியும்? இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஊர் 11 9 மாநிலம் நீர்ப்பறவை நாற்கரவ 10 சீரிய மந்தமாம் தேவர் 13 அயர்வகு தந்தவள் சீர்தாவரம் 4 84 ஜீவராசியம் படிப்பதுங்கப்பா. சாம கோணங்கயா இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்படி மொத்தமாக சொன்ன மக்களுக்கு ஏதாவது புரியுமா? இப்போத்தான் தெரியுது. தெரியாத பப்புன்னு வந்து அவனை கிண்டி கிழங்கு எடுக்கிறது, தெரிஞ்ச ஆளுங்க வந்து அப்படி பேசாம பக்குவமாக நின்றது பயம். சரி, அதாவது மாறிக்கிட்டாரு. நான் வந்து எங்கள் அப்பா படித்ததை நான் சொல்லணும்ல, மக்களுக்கு புரிய வைக்கணும்ல. சொல்லுங்க. நான் சொல்ல தயாராக இருக்கேன், நீங்கள் கேட்க தயாராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்ல தயார்னா நான் கேட்க தயார். ஆமாம் ஆமாம், அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நான் எதை சொல்கிறேனோ அதை நீங்கள் சும்மா கேட்கணும்ல. நான் கேட்கறதுக்கு முன்னால மக்கள் கேட்கணும். ஒரு 2 வரியில் சொல்லான் இருக்கேன். என்ன சொல்லட்டும்ல? 2 வரி தானா? ஆமாம். மக்களே உத்தரவு கொடு. 4 யோனி 70 தொட்டு 84 ஜீவராசிகள். சரி. சராயுசம் அண்டச சுபேத சுர்பிசம். மிளகு ரசம், தக்காளி ரசம், பூண்டு ரசம். சராயுசம் என்றால் என்ன? என்ன நீங்க சொல்றீங்களா என்ன சொல்ல சொல்றீங்களா? நீங்க தான் சொல்லணும். கற்பப்பையின் மூலம் உற்பத்தியே மனிதன் விளங்கு. அண்டசம் என்றால் என்ன? என்ன நீ சொல்றீங்களா சொல்ல சொல்றீங்களா? நீங்க தான் சொல்லணும். முட்டைகள் உற்பத்தி பரவன்கள். சுவேதசம் என்றால் என்ன? என்ன அழுக்கிலிருந்து பெண் உற்பத்தி என்றால் மண்ணிலிருந்து உற்பத்தியாவை தாவரத்தான் சொல்லி சரம் நடையுள்ளன அச்சரம் நடை இல்லாமன என்பவற்றின் தொகுப்பில் தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர் வாழ்வன தாவரம் என்று சொல்லக்கூடிய 70 தோற்றத்தில் தேவ எச்ச சித்த சாத்திய கிண்ணறர் கும்புருடர் இத்தியாதர் அச்சத பூதப்பிரத பைசா தேவர் 14 லட்சம் பிரம்ம சத்திரி வைசியர் சூத்திரர் மனுவர் 9 லட்சம் கோய் இடபா சுப காத்த சிங்க சாத்திர சுவான மாத்தா பார்க்க விலங்கு 10 லட்சம் பன்னகாதி முதலான நிலத்தில் ஊர்வன 10 லட்சம் மகாத்திமையில குருமாக நீர் வாழ்வன 10 லட்சம் கற்பகம் ஆந்தாரா பார்த்திக தெளி நாரிகேல தாலி அசொத்தா விருட்சமும் மகாமெரு சித்திரகுடம் சப்தகுலம் ஆகிய பர்வதங்களும் 18 லட்சம். இந்த 84 ஜீவராசியம் படைப்பது எங்க அப்பா. உலகத்தில் அனைத்தையும் படைத்தார். மனிதனை எப்படி படைக்கிறார்? ஒரு மனிதன் எப்படி வயிற்றுக்குள்ளே உள்ளே போனான், வெளியிலே வந்தான், எப்படி வாழ்ந்தான், கடைசியில் எப்படி செத்தான் என்பதற்கு அழகாக உடற்கூற்று வண்ணத்திலே எழுதியிருக்கிறார்கள் பாருங்களே. ஒரு மடமாது ஒரு மனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊரு சுரோனத மீது கலந்து பணியில் ஓர்வாதி சிறுதுளி மாது வண்டியில் வந்து புகுந்தது 2 பத்தும வரம்ப கபட முதன்று பார்வை மெய் வாய் செவி கால் என்ற உருவமாகி உயிரவள மாது 9 1 நிறைந்து மடந்த யுதர மகின்று புவியில் விழுந்து யோகம வாரம் நாளும் அறிந்து மகளிர் சேனை தரவனை யாரை மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமையில் கொங்கை அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரறிவு வாகி வளர்ந்து ஒரிநெகுரை இதழ்படவாறு வந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மலையிலே மொழிந்து வாதரு போவன நாம விளம்ப உடைமணி யாதை இறைபட மாடு உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவில் இருந்து உழுதி அலைந்து தேடிய பாலகரோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தறி ஞான குருவதேச முத்தமிழின் கரையும் கண்டு வளர்வர் என்ற 16 பிராயமும் வந்து மயிர் முடி கோத்தி தங்கடை கொண்டை முனைந்து மணிமொழி இலங்கு பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்கு மதன சொரூப மணிமண மோக மங்கேற்கின்ற மரணு 2 வலியவர் என்று சொல்லியவர் என்று மாமையில் போல போவது கண்டு ஓர்பிடி நீர் விழாத உடம்பை நன்மை மணியேனி ஆளுமை என்று ஒரு மனிதன் இப்படித்தான் வளர்ந்தான் இப்படித்தான் செத்தா என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அதற்கு காரணம் என் நந்தை பிரம்மா மையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ அறியேன் அந்த மெய்யூர் போவதற்கு கையை தட்டாதீங்க. போ போதும்னு முடிச்சிட்டேன். இப்போத்தான் 1.5 வரியே சொல்லியிருக்கிறேன்.
1.5 வரைக்கும் சாணி தள்ளுது. சாணி மகாலட்சுமியுடைய அம்சம் தானே. பசுவினுடைய உடம்பிலே எல்லா தெய்வங்களும் குடிகொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டு சாணம் என்பதுதான். நிப்பாட்டினாலே ஆதிபராசக்தி தண்ணீரை லிங்கமாக நிப்பாட்டினாலே சிறப்பு எங்காவது இருக்கிறதா? தண்ணீர் லிங்கமாக மாற முடியுமா? மாற்றியவள் ஆதிபராசக்தி. நான் என்ற அகந்தை ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இடத்தில் இம்மை போட்டு நாம் என்ற ஒற்றுமையை கூடியிருக்கிறார். முடிவு எங்கே வருகிறது? ஒரு முன்னுரை என்று எழுதினால் தானே முடிவுரை என்று எழுத முடியும். புத்தகம் எழுதுவது சரியல்ல. அந்த புத்தகத்தில் நூல் என்று என்னையா பிரச்சனை? மகாபாரதத்திலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வந்தது பிரச்சனை. ராமாயணத்திலே ராவணனுக்கு வந்தது பிரச்சனை. கந்தபுராணத்திலே முருகப்பெருமானுக்கு சூரனுக்கு வந்தது பிரச்சனை. வாயை திறந்தால் மூடாமல் ராமாயணத்திலே கபந்தன் மட்டும்தான் இருந்தான். அவனுக்கு தான் வாய் வயிற்றிலே இருந்தது. மூடாமல் இருந்ததற்கு காரணம் இருக்கிறது. தலையிலே கை வைத்து செத்தவன் பத்மாசுரன். யார் தலையை கை வைத்தாலும் அவர்கள் பசுவாக்கிறது. தன் இடுப்பிலே கை வைத்தால் கூனி, முன்புறையிலே மந்திரையாக இருந்தால் மறுபடியிலே கூடியாக பின்னே கையை கட்டினான் காந்தவ அர்ஜுனன். 1000 கரங்கள் கிடைக்கு நெஞ்சில அடக்கினா மகாலட்சுமி மகாவிஷ்ணு. இதுக்குதான் கீழே இருப்பது லிங்கம். நெஞ்சில வைக்க மாட்டேங்கிறீங்க, குஞ்சில வைக்க மாட்டேங்கிறீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. என் குஞ்சு கருப்பு குஞ்சு. கருப்பு என்பதற்கு மிகப்பெரிய ஒரு காட்டு. கருப்ப பையில கையெடுத்து கும்பிடுவதில் 5 வணக்கம். ஏக நமஸ்காரம், துவாங்க நமஸ்காரம், திரியா நமஸ்காரம், சாசா நமஸ்காரம், பஞ்சாங்க 5 வகை நமஸ்காரம். நேரம் சரியில்லை. நேரம் மனிதன் பிறப்பது ஒரு நேரம், இது திருமணம் அடைவது நேரம், பருவம் அடைவது நேரம், இறப்பது நேரம், 4 வகை நேரங்கள். இந்த நேரங்களை சரியாக புரிந்து கொள்வோம். மனிதன் நேரங்களை சரியாக புரிந்து அமாவாசை என்றாலே அப்ப இறந்தும் யாத்தால் மலி நீதி ஒப்புரிய மாமன உருடி சப்பைக்கால் பெருவிட்ட ஆரம்பத்து என்ன மூட மாட்டார். மூடாமல் இருப்பதை மூட வைப்பவன் மனிதன். அப்படி மூடாமல் இன்னைக்கு எவன் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. ஒரு மனிதன் காலையில இருந்து வலது உள்ளங்கை பார்த்தாலே மோட்சம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அந்த மோட்சத்துக்கு பெருமை இருக்குது. அதுல பாருங்க, ஒரு மனுஷன் எதையெல்லாம் உணரணும், காலையில் எழுந்தவன சகுனம் பார்க்கணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க வேணாம். இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்களே, வலது உள்ளங்கையை பாருங்களே, மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும் தானுங்க. இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கிற பாருங்க, மனிதரும் உண்டு பாருங்க, மனிதரும் தெய்வம் உண்டு. இன்னொன்று பாருங்களே, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டா பாருங்க. மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான். எதை சொல்றீங்க, எதை சொல்லக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்பதற்காகத்தான் போதும். ஒரு மனிதன் எதை போதும் என்கிறான்? அடியையும் உணவையும் போதும் என்கிறான். ஒரு மனிதன் போதும் என்ற சொல்லுக்கு எந்த விதமான அர்த்தங்களை தமிழிலே கொடுத்திருக்கிறார் பாத்தியா? தமிழுக்கு தான் முக்கியம் இருக்குது. தாய் என்ற தண்ணீரும் காவிரியை தார்மேதன் சோழனை மன்னாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவாய் அன்பில் சிலம்பி அளவு செம்பொர் சிலம்பு சோழ நாட்டுக்கு எவ்வளவு பெருமையை சேர்த்தா அன்று அவையாரு. தண்ணி கூட நான் குடிக்க கூடாதா? நீ குடி, எனக்கு என்ன? தண்ணி நீங்க குடிச்சு. எனக்கு தண்ணி வேணாமியா? பரவாயில்ல, தண்ணி குடிக்கிறதே கிடையாது. தொண்டை வறண்டு போயிருக்க. வேண்டாம்னா கேளியா? நிறைய பேசுங்க, தண்ணியை குடிச்சிட்டு பேசுங்க. என்ன தெரிய ராஜிவட்ட முனிவர்கள் பார்த்தீங்களா? முனிவர்களா? கமெண்டர் இருக்கும்ல? ஆமாம்மா. மேலே ஒரு ஓட்டை, டீ தூக்கு மாதிரி இதில் தான் தண்ணி ஊற்றுவாங்க. ஆமாம்மா. இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இதில் தான் தண்ணியை குடிப்பாங்க. ஓஹோ. இது ஊத்துற வழி, இது குடிக்கிற வழி. ஒரு ஓட்டை இருக்கு, இன்னொரு ஓட்டை காணா அடைச்சிட்டாங்க. நீங்கள் கேட்குறதுல நியாயம்தான். அது அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா கேஆர் விஜயா, பத்மினி அம்மா கமெண்டெல்லாம். இது வந்து சமந்தா கமெண்டெல்லாம். இது பிடித்தா ஒரு ஓட்டை தான் இருக்கும். குடிங்க. குடிக்கும் போதாவது பேசாமல் இருக்கு. சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயம் பேசாம தண்ணியை குடிக்க. தண்ணியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குறீங்க, நீங்களும் குடிக்கிற மாதிரி குடிச்சு மூஞ்சில் துப்புறீங்க. சரி, கதையை ஆரம்பிப்போமா? இதுக்கு மேலேயுமா? சரி. என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாஷ்டு பாட்டி மகன் தலைமை பார்க்க வேண்டும். உடனே அழைத்து வாங்க. நான் எத்தனையோ வேலை பார்த்துருக்கேன். கழுத்தறுத்து கொலை பண்ண ஆளை பார்த்துருக்கேன். ஈரச்சாக்க போட்டு கழுத்தறுத்து கொலை பண்ண ஆளை பார்த்துருக்கேன். பேசியே கொண்டாள் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன்.
மரத்தை வாச்சிட்டு பார் மனிதனே. அப்பா நீங்க போங்கப்பா. மனுஷன் பேசிக்கிட்டே பிறந்திருப்பாரு போல இருக்கப்பா. வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறாரு. எப்படிதான் ஐயா நீ போட்ட உள்ள நாரதர் தெரிச்சு ஓடிட்டாரு. நல்லா இருப்பிய. பெட்டியை மட்டும் வாசிங்க. இப்போத்தான் சாமியை மலை ஏற்றி வச்சிருக்கேன். மறுபடியும் சாமியை கீழே இறக்காதீங்கப்பா. என்னப்பா? ஐயாப்பாம்மா இந்த பையன் சொல்லுது. அவர் சொன்னதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? போட்ட உடனே நாரதர் தெரிச்சு ஓடிட்டாரு. இப்போ போட்ட போல எனக்கு தான் தெரிச்சு போச்சப்பா. நீங்க போங்கப்பா. 4 பேர் சும்மா வாய வச்சுக்காம. ஓண்டா போறாரு வாண்டா வர்றாரு. நீ வச்ச வேலைக்கார மாதிரி. போண்டா போறாரு வாண்டா வராங்க. அவர் போண்டா கேட்டாரு, வாங்கி கொடுக்க முடியல. உங்கள்ட்ட பேசி அவர் ஜெயிக்க முடியுமா மாப்பிள்ள? பக்கத்துல மண் இருக்கு, அள்ளி போட்டு விடுவேன். ஐயா